உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குதா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய உதவி என்ன தெரியுமா? உங்கள் உறவினர்களுக்கு, அதாவது தெரியாதவங்களுக்கு கூட அப்புறமா பண்ணிக்கலாம். நிறைய பணம் இருந்தால் தான், அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் தான் இந்த தானம், தர்மம் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒருத்தர் தகுதியானவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து எல்லாருமே தானம் தர்மம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது யார்கிட்ட அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கோ அவங்க தான் தானம் செய்வதற்கு தகுதியானவர், அவங்க தான் அதை செய்யணும். அப்படி இருக்கும்போது நிறைய பணம் இருக்குதா? அப்போ பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியாக எதுவாக இருக்குன்னா, நிறைய பணம் இருக்குதுன்னா முதல்ல நீங்கள் செய்கிற உதவி உங்கள் உறவினர்களுக்கு தான் நீங்கள் செய்யணும். உங்கள்கிட்ட இன்னும் அதிகமான பணம் இருக்குது அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும். அந்த மாதிரி உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா, அளவுக்கு அதிகமாக பணம் இருந்ததுன்னா நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்னென்னாக்கா, உங்கள் உறவினர்களில் நோயாளிகள் யாராக இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு சரியான மருத்துவம், அது எங்கே வேணாலும் இருக்கலாம், அதாவது அலோபதியில் இருக்கலாம், யுனானியில் இருக்கலாம், சித்தா மருத்துவத்தில் இருக்கலாம், நாட்டு வைத்தியம், இப்படி எந்த மருத்துவத்தில் கூட, அக்குபஞ்சரில் கூட சில நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி எந்த மருத்துவத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்குதோ அப்படி தெரிஞ்சதுன்னா அது மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு செய்கிற உதவி அப்படி தான் இருக்கும், அதுவாக தான் இருக்கும். அதாவது உறவினர்கள்னால் எல்லோரும் வறுமையில் வாடுகிற உறவினர்களுக்கு நான் சொல்கிறேன். வறுமையில் எப்போவுமே இந்த உதவி என்பது நோயாளிகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உதவி, அதாவது சிலருக்கு வறுமையில் இருப்பாங்க, வறுமையில் வாடுகிற நோயாளிகள், அவங்களால தரமான மருத்துவத்தை செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு ஏன்னா இங்கே எல்லாமே மருத்துவம் என்பது கட்டணம் கொடுத்து தான் நம்ம பெற வேண்டியதாக இருக்குது, ஒன்றும் கட்டணம் இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தரமான மருத்துவத்தை பெற முடியாத உங்களது உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி இதுவாக தான் இருக்கும், நோய்களை குணப்படுத்துவதற்கான உதவி. ஏன்னா உலகத்தில் எது கொடியது அப்படின்னா, வறுமையை விட கொடியது எதுனா இந்த நோயால் ஏற்படுகிற வலி தான் கொடியது. அதனால் நோய்களுக்கு நாம் நோய்களை குணப்படுத்துவதற்கு பிறருக்கு உதவியாக இருக்கணும். முதற்கட்ட உதவியாக அதுதான். அதுக்கப்புறம் தான் பிற உதவிகள்ங்கிறது செய்கிறது அதனால் முதல் உதவி அப்படின்னா என்னென்னு அர்த்தம், அதுக்கு தான் அதை முதல் உதவின்னு வச்சுருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க, அதாவது நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி தான் மிகப்பெரிய உதவி இந்த உலகத்தில். அதனால் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னா உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் யாராவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு அவங்க உடலில் உள்ள நோயை குணப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதற்கு அப்புறம்தான் பசியை போக்குறதோ அல்லது கல்விக்கு உதவி செய்வதோ அதுக்கப்புறம்தான். அதனால் முதல்ல செய்யக்கூடிய உதவி என்னென்னா, ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவின்னா, நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய நோய் குணமாவதற்கு எங்கே மருத்துவம் கிடைக்குமோ அங்கே போய் அந்த உதவியை நம்ம செய்யணும். அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய முதல் உதவியாக இருக்கும். மிகப்பெரிய உதவியும் அதுதான்.